இந்த ஒரு வீடியோவில் ட்ரிபிள்எம்சி காயின் ஸ்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? பிடிஎஃப் பேர் கொடுத்துருக்காங்க, அதை நான் படிச்சுட்டேன். அது ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். ஸோ பிடிஎஃப்னுடைய ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு ஓனர் இல்லாத ஒரு கேமிங் கம்பெனி நிறுவனம் ட்ரிபிள்எம்சி காயின் லோகோ போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் செயின் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கேமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், பிளாக் செயின் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2030 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரோத்தாக இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஏன் ஸ்டார்ட் பண்ணது, இது பாப்புலராக இருக்குது, எவ்வளோ பெரிய சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக வரது தான். ஏ4 கிளப் ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்தது யூபிட் மார்க்கெட்ஸும் ரன் ஆகிட்டுருக்கு. யூபிட் கார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அதுவும் இருக்குது. பேஎக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஐஎன்ஆராக சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஸோ அதுவும் இருக்குது. அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேசிகிட்டே போகலாம். என்ன அப்படின்னா கிரிப்டோலையே நீங்கள் வந்து P2P யூஸ் பண்ணி தான் ஐஎன்ஆராக மாற்ற முடியும். எந்த காயின் இருந்தாலுமே இதில் வந்து உங்கள்கிட்ட யூஎஸ்டிடி இருந்தால் போதும் உடனே ஐஎன்ஆராக மாற்றிக்கலாம். சரிங்களா? பிட்காயினாக இருந்தால் போது உடனே ஐஎன்ஆராக மாற்றிக்கலாம். அந்த மாதிரியா இதில் இருக்கக்கூடிய கிரிப்டோ உங்கள்கிட்ட எந்த காயின் இருந்தால் போதும் ஈஸியாக ஐஎன்ஆராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது இதில் வந்து தெரியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து விர்ச்சுவல் கேம் இருக்கிறது, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ட்ரிபிள்எம்சி காயின் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்க்கக்கூடியது வந்து லக்கி ட்ரா இருக்குது, 18% போகுது. ஸ்டேக்கிங் அண்ட் ஹோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22% போகுது. ஓகேங்களா? அடுத்த மார்க்கெட்டிங் ப்ரொமோட்டர், ஈகோ சிஸ்டம், டீம் அட்வைசர் எல்லாத்துக்கும் போகுது. சரிங்களா? அடுத்தது வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பாக்கெட், சேஃபால், மெட்டாமாஸ்க் இந்த நாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் சேஃபால் தான் பெஸ்ட். ஓகேங்களா? அது யூஸ் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், இங்கே ரிட்டர்ன்ஸ் வந்து ட்ரிபிள்எம்சி காயின் ரிட்டர்ன்ஸ் வரும்ல, அதையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் எதுனா யூபிட் ஷாப் யூஸ் பண்ணிக்கலாம். காயின் ஸ்டோர், யூபிட் ஷாப் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். காயின் ஸ்டோர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அது நீங்கள் பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அடுத்தது பேக்கேஜ், என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னா மொத்தம் 3 பேக்கேஜ் கொண்டு வந்திருக்காங்க. $50 to $1000, $50 to $1000, $1050 to $5000, $5050 to $10000. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பண்ணும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% டெய்லியுமே, 35%, 40%. உங்களுக்கு வந்து 200% வரைக்கும் போனஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் மந்த்லிக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் $50 to $1000 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 9% வரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து $100 இதில் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வரும் அப்படின்னா $9 உங்களுக்கு மந்த்லி வரும். சரிங்களா? இதே நீங்கள் $1000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு $90 ரிட்டர்ன்ஸ் வரும். சரிங்களா? அடுத்தது 1000 to 5000 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $5000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வரும்னா $550 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். சரிங்களா? இதே நீங்கள் வந்து அடுத்தது மூணாவது சொல்கிறேன். மூணாவது வந்து மந்த்லி 12% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்கள் வந்து $10,000 இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி $1200 அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் ஆகும். சரிங்களா? இதுலேயும் 3x கேப்பிங் தான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா $5 நான் பிடிக்கிறது அதெல்லாம் காமனாக போட்டிருக்காங்க. அடுத்தது இதில் கொண்டு வந்த புது விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஹோல்டு பண்ணுறனால ஒரு காயினுடைய வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிற புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 1 month இன்கம் இருக்குது, நீங்கள் டெய்லி வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இல்லை வித்ட்ரால் பண்ணாமல் நீங்கள் ஒரு 30 நாளைக்கு அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க, வித்ட்ரால் கொடுக்காமல் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே 60 நாள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு $100 போடுறீங்க, $100 டெபாசிட் பண்ணிக்கிறீங்க, மந்த்லி உங்களுக்கு $9 வரும். நீங்கள் வித்ட்ரால் பண்ணல அப்படின்னா அது வந்து $10 உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். 2 மாதம் வித்ட்ரால் பண்ணல அப்படின்னா அது $11 சேஞ்ச் ஆகிரும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து லெவல் இன்கம், இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு டேரக்ட் ரெஃபரலுக்கு வந்து 25%, லெவல் 2 15%, லெவல் 3 10% அப்படிங்கிற எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. யூவிஸில் இருக்கும்ல, டேரக்டில் வந்து ஒரு $3000 கொடுத்தா செகண்ட் லெவலுக்கும் ஃபஸ்ட் லெவலுக்கும் சேம் கமிஷன் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இங்கே எதுவுமே வைக்கல. அதுக்கு தான் இங்கே ஸ்டார் ரேங்க் பொசிஷன் தான் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ட்ராக்காக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே இதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு 9 டேரக்ட் ரெஃபர் வரைக்கும் எந்த ஒரு ரேங்க்குமே தரல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10 டேரக்ட் ரெஃபர் கொடுத்தா நீங்கள் ஸ்டார் பொசிஷன், 13 டேரக்டர் கொடுத்தா எக்ஸ்பர்ட், 16 கிளாடியேட்டர், 20 கிங் ரைடர். ஓகேங்களா? சரி, நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா $15000 டீம் போனஸுமே, செல்ஃப் டாப்அப் $100 பண்ணியிருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு $275 வந்து ரிவார்டாக தராங்க. சரிங்களா? இது 60 நாளில் முடிக்கணும். இல்லை உங்களுக்கு வந்து 60 நாளில் முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் டேரக்ட் ரெஃபரல் 10 ரெஃபரல் கொடுத்துருந்து டீம் போனஸ் $15000 கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 275 வந்துடும். சரிங்களா? 60 நாள்னா 5 டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருந்தா போதும். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது, அதுக்கு வந்து
45,000 டி போனஸ் கொடுத்துருந்தா $850 இன்கமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க போனஸாக. இது 90 நாளில் முடிச்சிருக்கணும் சரிங்களா. இல்லை 90 நாளில் முடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து 13 டேரக்ட் ரெஃபரல் முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அது டைட்டன் ஒன்று இருக்குது, கிளாடிலேட்டர் அதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நைட் ரைடருக்கு தான் ரொம்ப அதிகம் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து $30,000 வந்து ரிவார்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலைட் ஒன்று இருக்குது, எலைட்டுக்கு பாருங்க எவ்வளோ அப்படின்ட்டு. கிங் நைட் ரைடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 4 கிளாடிலேட்டர் இருக்கணும் 4 லெக்கில் சரிங்களா. டிஃப்ரெண்ட் லெக்கில் இருந்தால் உங்களுக்கு தந்துடும். அது டேரக்ட் ரெஃபரல் இருந்தால் பரவாயில்ல. இல்லை உங்கள் டேரக்ட்டு கீழே 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 எங்காவது ஒரு இடத்துல இதை அச்சீவ் பண்ணியிருந்தால் போதும் இது கிடச்சிடும் சரிங்களா. அதே 4 பேர் 5 நைட் ரைடர்ஸ் கிடச்சிருந்தா உங்களுக்கு இந்த ரிவார்ட் கிடைக்கும் எலைட் ஓகேங்களா. ஸோ லெஜெண்ட் அப்படிங்கிறது 5 எலைட் ரைடர் இருந்திருந்தால் எலைட் அச்சீவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் கிடச்சிடும் ஓகேங்களா. கிராண்ட் மாஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். டைரக்ட் ரெஃபரல் 20 பேர் இருக்கணும் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ஐடி உங்களுக்கு எத்தனை ஐடி வேணால் இருந்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அடுத்தது 5 லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் 5 லெஜெண்ட் முடிச்சிருந்தால் இந்த ஒரு இன்கம் தருவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து 55,000 100 100 1000 10,000 லட்சம் சாரி 5,50,000 USDT வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. கிடச்சிருந்து அப்படின்ச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 crores பக்கமாக இருக்கும். இது முடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ முடிச்சா ஓகேங்களா. அடுத்தது எம்ப்ளாயர் அப்படிங்கிறது அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. நம்ம டேரெக்டாக கண்டிஷனுக்கு போயிடலாம். டெபாசிட் வித்ரால் எல்லாமே டிப்ளம்சி காயின் மினிமம் வித்ரால் $20 இருக்கணும். அதாவது அப்புறம் வந்து பார்த்தோன்னா 10% வந்து பார்த்தோன்னா வித்ரால்ஸ் ஆச்சு. இதனால் வரைக்கும் 5% இருந்தது, இப்போ 10% மாற்றிருக்காங்க. 1% வந்து பார்த்தோன்னா ஈகோ சிஸ்டத்துக்கு பிடிக்காத சொல்லியிருக்காங்க. டேரக்ட் லெவல் இன்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டேரக்ட் ரெஃபரல் இருந்தால் லெவல் இன்கம் அப்படிங்கிறது ஆட் ஆகும் ஓகேங்களா. 3x கேப்பிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 3x கிடைக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து யூபிட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி லாஸ் ஆனால் அதுக்கு எந்த ஒரு பொறுப்போ அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷனாக இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு லாஸ் ஆனாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இது சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் ட்ரிபிள் ப்ராஜெக்ட் பண்ணலாமா. யூபிட் முதல்ல யூஎம்டி ஸ்டார்ட் ஆனது, யூபிட் ஆச்சு, யூவிசியாக மாறிச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா யூபிட் வந்து $1 போகும் நாங்களே. ஸோ என்ன பண்ணலாம், நான் வேறு 10,000 யூபிட்டை வச்சுருந்துருக்கேன் அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா 22ஆம் வந்து எனக்கு வந்த ஒரு டெக்ஸ்ட்டில் குரூப்பில் வந்தது பார்த்திங்கன்னா யூபிட் யூவிசிஎக்ஸ் எல்லாமே 0 பண்ணுறேன்ட்டு இருந்தாங்க. இப்போ கம்பெனி வந்து சொன்ன விஷயத்தை இப்போ மாறுது. ஸோ எதை நம்பி நான் வந்து டிப்ளம்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டீம் கொடுங்க. டீம் கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் மிகப்பெரிய இன்கம் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் 10 பேர் ஜாயின் பண்ணி அவங்களும் கம்மியாக தான் கொடுத்துருக்கணும். அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகும் சரிங்களா. கம்மியாக ஒரு $100 டீம் கொடுங்க, அதுவே போதும். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் கொண்டு போகும் சரிங்களா. பார்த்து பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களை நம்பி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதா உங்களுக்கும் அவங்களுக்கு கூடிய கான்டாக்ட் மிக பெருசாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வரீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னா அப்ளைனை வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களை ஜாயின் பண்ணி விட்டவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏதாவது புதுசாக அப்டேட் வந்தால் இன்னுமே நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரம் பண்ணுங்கள் இல்லைன்னா காயின்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறத வந்து முடிஞ்சு போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இல்லை எமர்ஜென்சி டைமில் சொல்கிறாங்க. ஸோ எங்களால் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரில அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்கோம். நீங்கள் வேறு ஒரு டீம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கைட் பண்ணி தந்துருக்கோம். நம்மளுக்கும் தனி குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப் லிங்க்கு நான் கீழே போடுறேன் சரிங்களா. அதில் வந்து எல்லாமே வந்து நான் யூடியூப் வீடியோ போடுறது அப்படின்னா எனக்கு ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஸோ அதில் வந்து உடனுக்குடனே எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் சரிங்களா. ஸோ விருப்பம் இருக்கீங்க நம்மளுக்கு கீழே ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். 25 தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஜூம் மீட்டிங் ஸோ எல்லாமே போயிட்டுருக்கும். உங்களுக்கு 24/7 வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது இருக்கும், சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா. இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு டே டைமில் சர்வீஸ் இருக்கும், நைட் டைமில் நம்ம சர்வீஸ் பண்ணி தந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா. எப்போனாலுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கான ரெடியாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கம்மியான ப்ரைஸில் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கவங்க நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க, என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.